இருப்பான். ஆனால் கடைசியில் சுபம் புரியவே இல்லை. கதாநாயகன் அடி வாங்குவார், ஆனால் கடைசியில் கண்ணாடி உடைச்சுன்னு வெளியே வருவார். புரியவே மாட்டாது. கதாநாயகன் அடி வாங்குவார், அவன் கீழே தள்ளுவான், இவருக்கு ரத்தம் வரும். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? ஒரு நாள் அவர் கண்ணாடியை உடைச்சு கதாநாயகன் வெளியே வருவார். என்னவோ பரலோகத்துக்கு வந்த மாதிரி பண்ணுறீங்க. அவதான் மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாடுகளை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். டைம் கிடச்சிங்கன்னா என்னுடைய சிலுவை தியானத்தில் ஒரு 80 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பல தலைப்புகளில் பேசியிருக்கிறேன். மிகைப்படுத்தல, நீங்கள் கேட்காத செய்திகளாக இருக்கலாம். ஐ ரீட் மோர் தென் 5 hours எவ்ரி டே. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நான் படிக்கிறேன். என்ன காரணம்னா, 100 பக்கம் படித்தா 10 பக்கம் மனசில் பதியும். 10 பக்கம் மனசில் பதிஞ்சால் ஒரு பக்கம் விஷயம் சொல்லலாம். ஒரு பக்கம் விஷயம் சொன்னால் அவனுக்கு ஒரு வார்த்தை உள்ளே போகும். புரியவே இல்லை. உங்களுக்கு ஒரு வார்த்தை உள்ளே போனோன்னா நாங்கள் 100 பக்கம் படிக்கணும். 100 பக்கம் படித்தா 10 பக்கம் மனசில் பதியும். 10 பக்கம் மனசில் பதிஞ்சால் ஒரு பக்கம் விஷயம் சொல்லலாம். ஒரு பக்கம் விஷயம் சொன்னால் உங்களுக்கு சத்தமாக, அதுவும் படிக்கட்டு இறங்கி போனால் நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நாளின் செய்தி எசேக்கியேலின் புஸ்தகம். ஒரு 4 பேரை, தம்பி நீங்கள் தான், நீங்கள் யார் லேப்டாப் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறீங்களா? சரி, ஒர்க் பண்ணாத 4 பேர் ரெடியாக இருங்க. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் தேடும் மனிதன். எல்லாம் சொல்லுங்க. தேவனை தேடும் மனிதன். தேவன் தேடும் மனிதன். தேவன் தேடும் மனிதன். சத்தமா. இந்த பைபிள் முழுக்க முழுக்க ஒரே ஒரு சத்தியம்தான். நல்ல கவனிங்க. இந்த 66 புஸ்தகங்களை ஒரே ஒரு சத்தியம் தான் சொல்லுது. இதுதான் இந்த வேதத்தினுடைய சிறப்பு. ஒரே ஒரு சத்தியத்தை திரும்ப திரும்ப பேசுகிறார். அந்த சத்தியம் என்னவென்றால், ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடும் ஒரு ஆண்டவர். A seeking God and running man. சொல்லுங்க. ஓடும் மனிதன், ஓடும் மனிதன், அவனை தேடும் ஒரு ஆண்டவர். அவனை தேடும் ஒரு ஆண்டவர். இது ஆதியாகமத்திலே பார்க்கலாம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடும் ஆண்டவர். He knows his whereabouts. அவன் எங்கே இருக்க நல்லாவே தெரியும். அதல்ல அர்த்தம். அப்படி அதாவது என்னன்னா, நான் உன்னை எப்படி வைத்தேன், நீ எப்படி இருக்கிறாய். ஒரு சின்ன கேள்வி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ் உங்களை படைத்த நோக்கத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? ஹலோ. மேன் இஸ் a மாஸ்டர் பிளான் ஆஃப் God. தேவனுடைய படைப்பில் மிகப்பெரிய சிகர மனிதன். என்ன சொல்ல